Hello everyone, welcome back to Karkum Padlam. நான் உங்கள் டாக்டர் ரத்னகுமார். லாஸ்ட் வீடியோல ஜான்சன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்வன்சிங் கண்டுபிடிக்கிறது ஆன் டூ மிஷின் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதே ப்ராப்ளம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஜாப் சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சாச்சுல, இதனுடைய மேக் ஸ்பேன் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டோட்டல் கம்ப்ளீஷன் டைம் ஆர் ப்ராசஸிங் டைமை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி அதனுடைய மேக் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ டைரெக்டாக ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாபு மிஷின் 1 அண்ட் மிஷின் 2ல எவ்வளோ ப்ராசஸிங் டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்தாச்சு. அட் த சேம் டைம் சீக்வன்ஸும் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலயே நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதனால டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா சீக்வன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஜாபா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மிஷின் 1ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிஷின் 2க்கு அது போகும். டைரக்டா எந்த ஜாபும் மிஷின் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் வைக்க மாட்டோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த ஜாபா இருந்தாலுமே மிஷின் 1ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிஷின் 2ல போகும். இதுதான் ஜான்சன் அல்காரிதமுடைய ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ்ல அது இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்ணிப்போம்னா இங்க எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டி ஏ சி பி இ. ஸோ சீக்வன்ஸை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அந்த சீக்வன்ஸை நான் இங்க எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம லாஸ்டா இங்க என்ன வேல்யூ வருதோ அதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் கம்ப்ளீஷன் டைம். இந்த 5 ஜாபுமே மிஷின் 1 அண்ட் மிஷின் 2ல ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆகுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜாப் டியை தான் நம்ம உள்ள விடுறோம். ஓகே, மிஷின் உள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்றோம்னா ஜாப் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராசஸிங் டைம் மிஷின் 1ல எவ்வளோ? ஸோ மிஷின் 1ல பார்த்தீங்கன்னா 2 2 ஹவர்ஸ்னு எடுத்துங்க. இது எல்லாமே ஹவர்ஸ்ல இருக்குன்னு நினைச்சுக்கங்க. ஓகேங்களா, ஹவர்ஸ்ல இருக்குன்னு இந்த ப்ராசஸிங் டைம் எல்லாமே. ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் 1ல இந்த ஜாப் டி முடிஞ்சதுக்கப்புறம் மிஷின் 2க்கு நம்ம கொண்டு போறோம். மிஷின் 2ல பார்த்தீங்கன்னா அது ஒர்க் பண்ற டைமிங்கே பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இங்க 9 போட முடியாது. நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜாப் டிய மிஷின் 1ல விட்ட உடனே அங்க 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா மிஷின் 2க்கு போகும். அப்ப நான் பார்க்கும்போது இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் டைமோட இத நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மிஷின் 2 உள்ளயே போகுது. அந்த மிஷின் 2 உள்ள ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா ஜாப் டி மிஷின் 2ல கம்ப்ளீட் ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 11த் ஹவர்ல கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ல தான் உள்ள போகுது. அதனுடைய ப்ராசஸிங் டைமே பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் இருக்கிறதுனால, ஸோ அத பேஸ் பண்ணி பார்க்கும்போது 11த் ஹவர்ல அது மிஷின் 2ல முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் செகண்ட் ஜாப் போடும்போது கொஞ்சம் கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கான்செப்ட்ட. என்ன அப்படின்னா, இப்ப செகண்ட் ஜாப் நம்ம எத அனுப்ப போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ. ஏ ஜாப் அனுப்பும்போது மிஷின் 1ல அதனுடைய ஆக்சுவல் ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ். பட் ஆனா நம்ம எடுத்த உடனே இங்க 4ன்னு போட முடியாது இங்க போட்ட மாரி. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 0 டூ 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜாப் டி மிஷின் 1ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னும்போது ஜாப் அந்த மிஷின் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாப் ஏவ அனுப்ப முடியும். அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஹவர்ல இருந்தா மிஷின் 1 ஃப்ரீ ஆகும். அப்ப செகண்ட் ஹவர்ல இருந்தா மிஷின் 1 ஃப்ரீ ஆகும் அப்படின்னா, அதுல இருந்து எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படி பார்க்கும்போது 2 டூ 2 பிளஸ் 4 போட்டீங்கன்னா 6த் ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஜாப் ஏ மிஷின் 1ல கம்ப்ளீட் ஆகும். ஸோ செகண்ட் ஹவருக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆகுது. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர் ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டோட்டலா ஜாப் ஏ மிஷின் 1ல கம்ப்ளீட் ஆகக்கூடிய டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 6த் ஹவர்ல தான் கம்ப்ளீட் ஆகும். 6த் ஹவர்ல இமிடியேட்டா கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம மிஷின் 2க்கு அனுப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி மிஷின் 2ல ஜாப் டி ரன் ஆயிட்டு இருக்கு. 11த் ஹவர் வரைக்கும் மிஷின் 2 பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிஸியா இருக்கும். அப்ப 11த் ஹவருக்கு மேல தான் அது ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப நம்ம 11த் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் தட் ஜாப் ஏவ மிஷின் 2க்குள்ள நம்ம ரன் பண்ண விடுவோம். ஜாப் ஏ உடைய ப்ராசஸிங் டைம் மிஷின் 2ல எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ். அப்படின்னு பார்க்கும்போது 7 பிளஸ் 11 ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18. ஓகே,
ஸோ டோட்டலா 18. ஸோ இப்ப கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ நீ இப்ப வந்து பார்த்தீன்னா, வரிசலா 4 ஜாப் இருக்கு. 5 ஜாப் இருக்கு. 5 ஜாப்மே ஆ மிஷின் 1ல ஃபர்ஸ்ட் முடிஞ்சா தான் மிஷின் 2க்குள்ள போகும். மிஷின் 1ல டி ஜாப் எடுத்தோனே அனுப்புறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாப் நோ இஷ்யூஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆக்சுவலா அந்த மிஷின் 1ல அது வொர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ். தென் அந்த 2 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிஷின் 2க்கு போகும். அப்ப 2 ஹவர்ஸ்ல இருந்து மிஷின் 2க்கு போகும்போது அதனுடைய ப்ராசஸிங் டைம் ஆட் பண்ணி நம்ம இங்க போட்டோம். வேற ஜாப் ஏ வந்து எடுத்த உடனே உள்ள மிஷினுக்கு அனுப்பிட முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் டி ஆக்குபை பண்ணியிருக்கு. அது முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களுடைய வொர்க்க கேரி அவுட் பண்ணிப்பாங்க ஜாப் பி, ஏ. லைக் தட். அதே மாதிரி அ மிஷின் 1ல முடிஞ்சா தான் மிஷின் 2க்கே அனுப்ப முடியும். ஸோ டைரக்ட்டா நம்ம மிஷின் 2 ஐடியலா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் அனுப்ப முடியாது. ஓகேவா? ஃபைன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் சிக்கு வருவோம். ஜாப் சி உடைய ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஹவர்ஸ் ஆகும். பட் எப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் சி வந்து ஃப்ரீ ஆகும் பார்த்தீங்கன்னா, 6த் ஹவர்ல தான் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஸோ 6 பிளஸ் 5. ஸோ அதனுடைய ப்ராசஸிங் டைம் இது. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு 11. ஸோ 11 ஹவர்ஸ் 11த் ஹவர் வரைக்கும் அது வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? 6த் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மிஷின் 1 ஃப்ரீயா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சி ஜாப்ப உள்ள அனுப்ப முடியும். தென் ஒன்ஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 11த் ஹவர்லயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இமிடியேட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் 2க்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டா, அனுப்ப முடியாது. ஏன்னா மிஷின் 2 வந்து பார்த்தீங்கன்னா, 18த் ஹவர் வரைக்கும் பிஸியா இருக்கு. ஸோ அப்ப 18த் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தென் இங்க வந்து பார்க்கும்போது இப்போ ஜாப் சி உடைய மிஷன் 2 ஓட ப்ராசஸிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ். ஸோ அப்ப இது கூட 10 நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஸோ 28. ஓகே. ஸோ 28 ஹவர் வரைக்கும் மிஷின் 2ல ஜாப் சி ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பி. நெக்ஸ்ட் ஜாப் பி அப்படின்னா, இங்க வந்து ஆ இதனுடைய ப்ராசஸிங் டைம் மிஷின் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 8. பட் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகும்? 11த் ஹவர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் 1 ஃப்ரீ ஆகும். பிளஸ் அதனுடைய ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 8 ஹவர்ஸ். ஸோ 2த்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 19த் ஹவர் வரைக்கும் ஜாப் பி மிஷின் 1ல ஓடிட்டு இருக்கும். 11த் ஹவர்ல ஆரம்பிச்சு 19த் ஹவர் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இங்க மிஷின் 1ல கம்ப்ளீட் ஆன இம்மீடியட்டா நம்ம வந்து மிஷின் 2ல போஸ்ட் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டா போ முடியாது. ஏன்னா மிஷின் 2ல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் சி ரன் ஆயிட்டு இருக்கு. 28 ஹவர் வரைக்கும் இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 28 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் ஜாப் பி உடைய ஆக்சுவல் ப்ராசஸிங் டைம் எவ்வளோ ஆகும்? 3 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த 3 ஹவர் கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் ஜாப் பி அதுக்கப்புறம் 28 ஹவருக்கு அப்புறம் தான் உள்ள அனுப்புவீங்க. தென் ஜாப் பி வந்து பார்த்தீங்கன்னா, 31 ஹவர் 31st ஹவர் வரைக்கும் ஒரு ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ தென் லாஸ்ட் ஒன் இ. இ பார்க்கும்பொழுது, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் 1 எப்ப ஃப்ரீ ஆகும்? 19த் ஹவர்ல தான் ஃப்ரீ ஆகும். பிளஸ் அதனுடைய ப்ராசஸிங் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்ப முடியும்னா 25த் ஹவர் தான் முடியும். ஸோ 25த் ஹவர் முடிஞ்ச உடனே நம்ம வந்து உடனே மிஷின் 2க்கு அனுப்ப முடியாது. ஏன்னா 31st ஹவர் வரைக்கும் மிஷின் 1, மிஷின் 2 பிஸியா இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் 2 31ஸ்ட்க்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் ஆக்சுவலா ஜாப் ஆ இ மிஷின் 2ல எவ்வளோ ப்ராசஸிங் டைம்னா 1 ஹவர். ஸோ இங்க 32. ஸோ அப்போ உங்களுடைய மேக் ஸ்பான் மேக் ஸ்பான் எவ்வளோ? 32 ஹவர்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் கம்ப்ளீஷன் டைம். ஸோ இப்ப அந்த 5 ஜாப்புமே போத் மிஷின் 1 அண்ட் மிஷின் 2ல நம்ம வந்து அனுப்பி, அது கம்ப்ளீட் ஆகறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 32 ஹவர்ஸ் எடுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டஸ்ட் டோட்டல் கம்ப்ளீஷன் டைம். பிகாஸ் நம்ம வந்து சீக்வென்ஸ் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இத ப்ரொசீட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டஸ்ட் டோட்டல் கம்ப்ளீஷன் டைம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக் ஸ்பான் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இத விட இன்னும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. ஷார்ட்கட் மெத்தட் எங்க யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஓரளவு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம், ஏதாவது ஒரு எம்சிக்யூல இது மாரி வருது அப்டின்னா, சிம்பிளா டக்குன்னு போட்டு முடிக்கணும் அப்டின்னா, அந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் ரிலேட்டட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம்,
அதனுடைய லிங்க்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன். நீங்க அத பார்த்தும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மேக்ஸ்பேன் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ சிம்பிள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க் யூ.